அன்பு பக்தர்களே, குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம். அப்போ வருஷம் 12 ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி. காரணம் என்னன்னா, குரு இயற்கை சுபராக விளங்குகிறார். இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர், சுபத்துவம் உடையவர், இயற்கை நற்குணம் உடையவர், தப்பு செய்ய மாட்டார். தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதிய நல்வழியை காட்டக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு. இதனால எல்லாரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர், தன்னுடைய மகன்களால் பாவிக்கக்கூடியவர். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் பார்வையிலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமா அவனை உயர்ந்த நிலையில வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர். அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா, எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகும். இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட, பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம், இல்லை இதுக்கு எதாவது ஒன்று நாம் செய்யணும், ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நாம் இதை யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது, சிக்கலில் மாட்டி தவிக்கிறது, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ள புழுக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, வலியாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே ஆனால், பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன், உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்ஷன் விட்டுருவார். அப்போது இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி 11/5/2026 11/5/2025, ஆமாம் 11/5/2025 மதியம் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும், நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இந்த உலகத்துக்கே கூட, இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது. புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு குரு பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். சிறிய தொகை. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும், எனக்கு இது நடக்கணும் சாமி, பதவி வேணும், அல்லது பட்டம் வேணும், வேலை வேணும், அந்தஸ்து வேணும், ப்ரமோஷன் வேணும், அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டு, மேரேஜ் சப்ஜெக்டு, அல்லது வம்ச அபிவிருத்தி, குழந்தை பாக்கியம், திருமணம், அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டு, வீண்பழி அவமானங்கள், வம்பு வழக்கு, அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால், நீங்கள் நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது. சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யுது, குரு என்ன செய்ய போகிறார், உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார், உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உட்காராரு, அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது, இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த
கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமா அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரையில் கடகராசிக்கு அஷ்டம சனின்னு ஒன்று, கண்டக சனி, அஷ்டம சனி, ஒரு 5 இயர்ஸா அவங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான லைஃப் இல்லை. உண்மை அதுதான். எனக்கு தெரிஞ்சு கடகராசியில ஆந்திரா மாநிலத்தில் ஒரு தலை சிறந்த இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பெருமக்கள், அவங்க ஒரு 5 வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நிறைய வம்பு வழக்கு, அடக்குமுறை, ஜெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அவர். எனக்கு இந்த அரசியல வேணாம் அப்படிங்கிற முட்டுரா சாமி வெளியில வந்துடுவாங்க கூட கேட்டுட்டார். நான் போனா மாறிடலாம் சாமி கூட கேட்டார். மாறவே மாறாது, இருங்க, இதை விட ஒரு நல்ல யோகம் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ரூலிங் பார்ட்டில இருக்கிறார். அது போல ஒரு அரசியல் குடும்பம், அதே போல ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த நடிகர், தலை சிறந்த ஒரு நடிகர், ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ஒரு 3-4 படங்கள் கொடுத்துட்டாரு. 4மே ஃப்ளாப்பு. படம் சூப்பரா இருக்கு, நல்ல படம், ஆனா ஓடலை. அப்போ அவங்களுடைய உழைப்பு எப்பேற்பட்டதா இருக்கும். நாமளே கிட்ட ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ராத்திரி 2 மணி 3 மணிலாம் கண்முழிச்சு பண்றாங்க. அப்போ அந்த உழைப்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கடகராசிக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை போல ஒரு உதாரணத்துக்கு நாம் அதை சொல்றோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், கடகராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், எனி ஜாப், ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொசிஷன்ல இருக்கீங்க, சிஇஓ அல்ல அதுக்கும் மேல எம்டி, சேர்மன், ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க, தேவையில்லாம உங்க பேர்ல ஒரு அபாண்டமான வீண்பழிகள் சுமத்தி, தேவையில்லாத அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி, ஒரு வம்பு வழக்கு, ஜெயில் யோகம் மாதிரி, ஒரு அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு யோகத்தை கொண்டு போய் உங்களுக்கு வைக்கிறாங்கனாக்கா, ஒரு பயம், இது நடந்துருமோ, இப்படி நம்ம மேல கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ, வம்பு வழக்கு வந்துடுமோ, நம்ம நாட்டை விட்டு வெளியில போக முடியாதோ, இல்லை வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்குமோ, இந்த மாதிரியான கடுமையான மனசுல ஒரு பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அந்த கஷ்டம், அந்த பயம் விலகும் கடகராசி அன்பர்களே. அந்த கஷ்டம், அந்த பயம் விலகும். அப்ப இப்போ நீங்க 1000 சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் மனசுல நிம்மதி முக்கியம். உண்மையா இல்லையா? உடல் ஆரோக்கியம் முக்கியம். வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகாம இருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்காம இருக்கிறீங்க, எல்லாம் செகண்டரி. சாப்பிட்றீங்க, பசி எடுக்குது, பசி எடுக்கல, நிம்மதி வேணும் சார். அப்ப பணங்காசுகள் சேமிப்பு சார், என்னால ஒரு 6 மாசம் தாக்க பிடிக்க முடியும், என்னால ஒரு வருஷம் நான் வேலைக்கே போனால உட்காந்து சாப்பிட முடியும், ஆனா மனசு நிம்மதி வேணும். அப்ப செல்வந்தர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் அந்த மன நிம்மதி கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே. அதனாலதான் சொல்றேன், கடகராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் தான் சொல்றேனே, அக்கு வேற ஆணி வேற, டீப்பா சொல்றேன். ஏன்னா அவ்வளவு தூரம் உலகம் முழுவதும் கடகராசி அன்பர்களோட நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் செய்யக்கூடியவர், பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, புரியுதுங்களா, அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸு, டாக்டர்ஸு, அப்போ நிறைய வித்தியாசமான தொழில் செய்ய, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல்ஸ் வச்சு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஸ்டேட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்படி எல்லா பெருமக்களோடும் கடகராசினா நம்ம கிட்ட வராத நபர்களே இருக்க முடியாது.
அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அதை உணர்ந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் நாம் இதை சொல்கிறோம். அப்போ நிச்சயமாக கடகராசி என்பர்களே, நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, அந்த குரு பெயர்ச்சிக்கான பரிகார யாகத்தில் முடிந்தால் கலந்து கொள்வது சிறப்பு. நீங்கள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் இருங்க, அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்வது, முடிந்தால் கலந்து கொள்வது சிறப்பு. நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு சங்கல்பம் தான். பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்துடும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்த வரையில கடகராசி என்பவர்களை இனிமே தான் வருமானம் ஆரம்பம். ஒரு வீடு விற்காம இருக்கு, ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க, வீடை விற்க முடியல, இல்லை ஒரு சொத்து இடமோ பொருளோ அதை வித்துட்டா கடன் அடைச்சிடலாம், நிம்மதியாக இருந்தெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, அதை போக மூவ் ஆகாத சில விஷயங்கள், நடக்காத கணத்துல போட்ட கல்லு மாதிரி நிறைய ஆண்டுகளாக ஒரு விஷயம் சப்ஜெக்ட் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா, நடக்காத விஷயங்கள், நடக்காத நன்மைகள் எல்லாம் கூட, அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக, குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது கடகராசி நேயர்களே. அதே போல மனசுல பயம் விலகும், செய்வினை கோளாறுகள். நம்ம சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த பிளாக் மேஜிக் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பெருமக்கள் ஷேர் மார்க்கெட் படித்த பெருமக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஷேர் மார்க்கெட்ல போய் ஏமாறுறாங்க. அடுத்த கிராஜுவலான ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஆன்லைன் கேம்ஸ்ல போய் ஏமாறுறாங்க. அதுக்கும் கீழ்த்தட்டு மக்கள்லாம் என்ன பண்றாங்க, புதையல்ல போய் ஏமாறுறாங்க. ஆக மொத்தம் கிரகம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. உயர்ந்த மனிதர்களாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ஸை பார்க்குறாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்த ஆன்லைன் ரம்மி அது இதுன்னு விளையாடி அங்கே போய் விளையாட்டு இடத்த மிஸ் பண்ணுறாங்க. லோயஸ்ட் பீப்புள் அந்த புதையல்னு சொல்லி அதை தேடி வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ யாராக இருந்தாலும் கிரகம் உங்களை விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டா எளிமையாக வாழ்ந்துட முடியும், வலி இல்லாமல் வாழ முடியும், தப்பிக்க முடியும். அவ எப்படி வாழணும் என்பதை கிரகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்ப்போமே. ஆனால் கடகராசி என்பவர்களே, நிம்மதியான வாழ்க்கை உண்டு. அதே போல தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். நடக்காத பிஸ்னஸ்லாம் நடக்கும். வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். ஒரு பேமெண்ட் பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை பணங்காசு நீங்கள் கொடுத்து வச்சதாக இருக்கலாம், ரொம்ப நாள் அது வரவேண்டியதாக இருக்குமே. ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எனதருமை கடகராசி அன்பர்களே, திருமண யோகங்கள் நடைபெறும். திருமணம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணங்கள், மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 38 வயசு 40 வயசுலாம் நடக்காத பொண்ணுக்கு 38 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. நம்ம எத்தனையோ கல்யாணம் நடத்தி வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து, நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. இதை நம்பிக்கையாக செய்யுமா. ஒருத்தருக்கு ஒரு வெட் கிரைண்டர் வாங்கி தர சொன்ன ஒரு கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அழகாக திருமணம் நடந்தது. நம்ம கோவிலே வச்சு கல்யாணம் நடந்தது. அதை போல் எளிமையான பரிகாரங்கள் அதெல்லாம் செய்வீர்களே, ஆனால் நடக்காத திருமணங்கள் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். கல்யாணமாகி 6 வருஷமாது, 8 வருஷமாது, 4 வருஷமாது, இன்னும் கனெக்ட் ஆகலை. நிச்சயமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியமா, அவசியம் இல்லையா, இயற்கையாகவே உங்களுக்கு நடக்குமா? நம்ம இடத்துல வந்தால் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிச்சவங்க ஏறாலும். இப்போ குழந்தை பாக்கியம் நடைபெறும். குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். புதிதாக வீடு வாசல் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு. புதிய வீடு வாசல் அமைவதற்கான நல்ல யோகம் உண்டு.
வீடு வாசல் அமையும், திருப்திகரமானதாக இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நன்மை உங்களுக்கு உண்டு. நல்லதே நடக்கும். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் எனக்கு இது நடக்குமா சாமி, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, எனக்கு இது கொஞ்சம் நடக்குமா சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.